என்னண்ணே, காலேஜ் போன பிறகுதான் எந்திரிச்சே வருவ. இன்னைக்கு என்ன இவ்வளவு சீக்கிரம் எழும்பிட்ட? என்ன ஒரு மார்க்கமா தான் இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா ஏதாவது சொல்லாத. இத ருக்கு கிட்ட கொடுத்துரு. ஆ, என்னண்ணே, ருக்கு கிட்டயா? என்ன ருக்குக்கா? என்ன gift? என்னன்னு சொன்னாதானே தெரியும். ஏய், சும்மா ஓட்டாத. இந்தா, அம்மா வந்துட போகுது. முதல்ல இதை எடுத்து பேக்ல வச்சு எடுத்துட்டு போ. ருக்குக்கெல்லாம் இல்ல. ருக்குகிட்ட கொடுத்து அவங்க அக்காட்ட கொடுக்க சொல்லு. ஓ, அன்னிக்கா? சரி, என்னன்னு தான் சொல்ல. அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ கொண்டு கொடுப்போ. அப்ப போற வழியில உடைச்சு பார்த்தா பரவாயில்லையா? அடி வாங்குவ. இதுல செல்போன் இருக்கு, கொண்டு போய் பத்திரமா குடு. ஓ, உங்க போதைக்கு நாங்க ஊருகா, அப்படித்தானே? ஆ, சும்மாவே உனக்கு காதே கேட்காது. இனிமே மணிக்கணக்கா போன்ல பேசுவ. எப்படி நம்மளை கண்டுக்குவ? டேய், கொண்டு குடுடா. ருக்குட்ட சொல்லு, சிம்மெல்லாம் போட்டாச்சு. அப்படியே கொண்டு போய் அவங்க அக்காட்ட கொடுக்க சொல்லு. சைலண்ட்ல இருக்கு, வைப்ரேஷன் மோட்ல தான் இருக்குன்னு சொல்லு. சரி சரி, குடு. கரையாத. தேங்க்ஸ்டா. ஆ, தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். நைட்டு எங்களுக்கு பார்ட்டி இருக்கு. ஒழுங்கா காசை கொடு. ஏய், என்னடா பார்ட்டி? ஆ, சும்மா டின்னர் தான் பசங்களோட. சரி சரி, இப்ப நான் வரேனே. சரிடா. அடப்பாவி, என்ன கொடுத்து விடுறான் இவன்ட்ட? இவனும் வாங்கிட்டு போறான். வழக்கமா இவன் காலேஜ் போற நேரத்துக்கு ஐயா எந்திக்க மாட்டாரே. இன்னைக்கு என்னமோ அதிசயமா இருக்கு. என்னன்னு போய் கேட்போம். ரெண்டு பேரும் அப்படி என்னத்த குசு குசுன்னு பேசுறானுங்க. சரியான கூட்டுக்களவானிங்க. என்னடா நல்லவனே, ஒரே சிரிப்பா உட்கார்ந்துருக்க? இல்லனே, திடீர்னு என் ரூமுக்கு வந்திருக்கியே, அதான் சிரிப்பு வந்துட்டு. என்ன? என்னடா, இப்போதான் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்த, அதுக்குள்ளேயும் கிளம்பி நிக்கிறியே? எங்கேயும் வெளியே போறியா? அண்ணே, நான் வேலைக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால ஒரு இன்டர்வியூ இருக்கு, நான் அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். என்னண்ணே? தம்பிக்கு பொறுப்பு வந்துட்டு. இந்த பொறுப்பு எப்படி வந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? போனே, நீ வேற எதையாவது சொல்லிட்டே இருக்காத. ஆமா, இப்பதான் கீழே உன்னை கவனிச்சேன். சின்னவன் கையில ஏதோ கொடுத்து விட்டியே, என்னதுடா அது? ஐயோ அண்ணே, சத்தம் போட்டு ஊரை கூட்டிடாத. மொபைல் போனு தான் வாங்கி அவ தங்கச்சி கிட்ட கொடுத்து அவகிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தேன். அது சரி, இந்த அளவுக்கு போயிட்டா? அப்ப கண்டிப்பா போட்டோ வச்சிருப்ப. காட்டுடா. ஏனே இப்படி கரையிற? டேய், இப்ப பர்ஸ எடுக்க போறியா இல்லையா? எடு. அப்படி வா வலிக்கு. உனக்கா காட்டணும்னு மனசு வராத. கூடடாங்க. என்னனே அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? எப்படி இருக்கா? ஆளு நல்லாதான் இருக்கா. கண்ணுக்கு லட்சணமா அழகா இருக்கா. உனக்கு ஏத்த ஜோடிதான். அதுக்குள்ளேயும் மீட்டிங்லாம் முடிஞ்சு போச்சா? எங்கடா இருக்கு வீடு? ஐயா சாமி, விடு. கொண்டா விட்டா இப்பவே தட்டை தூக்கிட்டு பொண்ணை கேட்க போயிருவ போல இருக்கு. இம்புட்டு அழகான பொண்ணு யாருக்கு தான் பிடிக்காது? நே, அன்னிக்கிட்ட மாட்டி விடவா? அடப்பாவி, உனக்கு ஏண்டுக்கிட்டு நான் பேசுனா நீ என்னையே போட்டு கொடுக்குறியா? டேய், அவ காதுல விழுந்தா அம்புட்டுதான். அவளே அவ தங்கச்சி கறிக்கு உன்னை கெட்டி வைக்கணும்னு ராவும் பகலும் என் காதுல மந்திரம் ஓதாத கதையா சொல்லிட்டு இருக்கா. நீ வேற. ஏய், உங்க அம்மாக்கு ஒரு காஃபி கூட போட்டு குடிக்க முடியாதா? எங்க அண்ணனை போட்டு எல்லாரும் படுத்துறீங்க. ஏய், நீ வேற. சும்மா இருடா. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உனக்கு இதெல்லாம் தெரிய போகுது. ஏன் பொண்டாட்டி
அப்படியெல்லாம் இருக்க மாட்டா. அப்படி இருந்தாலும் நான் அவளுக்கு போட்டு கொடுப்பேன். ஓ, நீ போட்டு கொடுப்ப? அப்ப நாங்க போட்டு கொடுக்கறது தப்புங்கிற மாதிரி பேசுற? ஐயோ அண்ணே, சும்மா சொன்னேன். நீங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தியே, அதனால சொன்னேன். நீ மட்டும் உன் பொண்டாட்டிக்கு போட்டு கொடுப்ப, எங்க அப்பா மட்டும் போட்டு கொடுக்க கூடாதா? இப்ப வாப்பா, அம்மாக்கு நீ தான் நல்லா காபி போடுறிய, அதனால வள்ளி அம்மா காபி போடாண்டா அப்பா விட்டு போட சொல்லுன்னு சொல்லிச்சு. அடப்பாவி, இனியே நல்லா செய்ய தெரிஞ்சாலும் தெரியாதுன்னு சொல்றவனுக்கு தான் காலம் போல. அத அப்புறம் பாத்துக்கலாம், நீ கிளம்பு. சரிடா, அப்ப நீயும் வேலைக்கு கிளம்பு, நான் வரேன். ஐயோ அண்ணே, இப்பதான் இன்டர்வியூ. நீ அப்பா கிட்ட சொல்லிடாத, உடனே என்ன கம்பெனி கூப்பிடுவாரு. நான் கிளம்புறேன். சரிடா. என்ன சித்தப்பா, ஏதோ திருட்டு வேலை பார்க்கற மாதிரி இருக்க. என்ன வேலை பார்க்கற? எதுக்கு பர்ஸ கையில வச்சிருக்க? என்கிட்ட கொடு, காசு நிறைய வச்சிருக்கியா? ஏய் வாலு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ஸ்கூலுக்கு போகலையா? இன்னைக்கு காந்தி ஜெயந்திக்கு யாராவது ஸ்கூலுக்கு போவாங்களா? கொஞ்சமாட்டு உனக்கு அடி விடுக்கா? அடப்பாவி, என்னையே கேள்வி கேட்குறியா? ஆமா, உன் தங்கச்சி எங்க? விளையாண்டுட்டு இருக்கா. இப்போ உனக்கு என்ன வேணும்? ஒன்றும் வேண்டாடா சாமி, நீ கிளம்பு. சரி சித்தப்பா, ஆனா நீ வரும்போது எனக்கு சாக்கோ பிஸ்கட் வாங்கிட்டு வா, சரியா? ஆமா, நான் உனக்கு சாக்கோ பிஸ்கட் வாங்கி தரணும். உங்க அம்மா என் புள்ள பல்லெல்லாம் சொத்த பல்ல ஆக்குறதுக்கு வழி பார்க்குறீங்களான்னு கேட்பா. ஏன்டா? அம்மா அப்படித்தான் சொல்லும். அதுக்கெல்லாம் பயப்பட முடியுமா? நீ வாங்கிட்டு வா, நான் பாத்துக்கிட்டேன். சரிடா மகனே. ஆமா, இப்ப இது என்னது? ஏங்க, இது ஒன்றும் உங்களுக்கு இல்லை, உங்க அக்காக்கு. எங்க அண்ணன் உங்க அக்கா கிட்ட கொடுக்க சொன்னான். அத அவரே பார்த்து கொடுத்துட வேண்டியதானே? அதுக்கு தான் உங்க அக்கா சம்மதிக்க மாட்டேங்காங்களாமே. நேத்தே எப்போ மீட் பண்ணலான்னு கேட்டானா. உங்க அக்கா தான் வாயே திறக்கலையாமே. ஆம்பளைங்கள மாதிரி பொம்பளைங்க நினைச்ச உடனே டக்குன்னு வெளியே வந்துட முடியுமா? நேரம் கிடைக்கும் போது தானே வர முடியும். அதுவும் இல்லாம எங்க அம்மா சும்மாவே 1008 கேள்வி கேட்கும். பின்ன நீங்க நினைக்கிற நேரம்லாம் அவ வந்து பார்க்க முடியுமா? அதுக்காக தான் இந்த தூது வேலை. இந்தாங்க, இதுல மொபைல் ஃபோன் இருக்குதான், எங்க அண்ணிக்கிட்ட கொடுத்துருங்க. ஏன் எங்க அக்கா நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? கூடிய சீக்கிரம் மாட்டிக்கணுமா? ஏங்க, அவன் என்ன பண்ணுவான்? பின்ன எப்படி தான் பேசுறது? வெளியவும் வர மாட்டீங்க, மொபைல்லையும் பேச மாட்டீங்கன்னா எப்படி பேசுறதான்? அவளை தைரியம் இருந்தா நேர வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்க சொல்லுங்க. அந்த தைரியமா எங்களுக்கு இருக்கு. ஆனா உங்க அம்மா தான் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. பின்ன இந்த கல்யாணம் எப்படியும் எங்கேயோ ஒரு இடத்துல தான் நடக்க போகுது. அது வரைக்கும் கொஞ்ச நாள் கொஞ்சம் நிம்மதியே இருக்கட்டுமே. எங்க அம்மா பொண்ணு கொடுக்கறது இருக்கட்டும், முதல்ல உங்க அம்மா பொண்ணு கேட்டு வருவாங்களா? அதுவும் நடக்காதுதான். சரி சரி, அது நடக்கிறப்ப பார்ப்போம். முதல்ல இந்த ஃபோனை கொண்டு எங்க அண்ணன் கொடுத்தாருன்னு சொல்லி எங்க அண்ணிக்கிட்ட கொடுங்க. நானும் கேட்டேன்னு சொல்லுங்க. சரிங்க. ஆமா, இந்த காதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க அபிப்பிராயம் என்ன? எதுவுமே சொல்ல மாட்டேங்க. நான் என்ன நினைக்கிறது, உங்க அண்ணன் நல்லா தான் பேசுறாரு, ஆளும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கிறாரு, நல்லவராக தான் தெரியுறாரு. எங்க அக்கா சந்தோஷமா இருந்தா அது போதும். பிறகு இதுல நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? எங்க அண்ணன் நல்லவரா தெரியாது, என்னை பத்தி ஏதாவது சொல்லலாம்ல? உங்களை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? எதுவும் இல்லை. நீங்க ஒரு மெசேஞ்சர், நான் ஒரு மெசேஞ்சர், அவ்வளவுதான். அப்படித்தானா? அப்ப நமக்கு இடையில வேற எதுவும் இல்லையா? என்ன இருக்கு? இந்த காலேஜில் நீங்க சீனியர், நான் ஜூனியர், அப்படிதான். அது சரி. சரி சரி, போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம் சீனியர், வரட்டா? ஓகே ஜூனியர், போயிட்டு வாங்க. அடப்பாவி,
இவனுக்கு தூது போய் போய் நாம மாட்டிக்குவோம் போல இருக்கு. என்னடி இது? ஆமா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்னடி ஏதுட்டின்னு கேளு. அதான் செல்போன் கொடுத்து விடுறேன்னு உன்கிட்ட சொன்னாராமே, அதுதான் இது. ரூமை பூட்டி இருக்கல. ஆ, அதெல்லாம் பூட்டிட்டேன். அது இருந்தாலும் கை காலெல்லாம் நடுக்கமாக இருக்கு. சரி சரி, நீ எப்போ மொபைல் ஆன் பண்ணுவ? அவர் எப்போ ஃபோன் பண்ணலான்னு இருப்பாரு. முதல்ல ஓப்பன் பண்ணு. நீயே பண்ணு. உனக்கு தானே கொடுத்துருக்காரு, நீயே ஓப்பன் பண்ணு. ஆ சரி சரி. என்னக்கா இது? மொபைல் ஃபோனை ஓப்பன் பண்ண உடனே உங்கள் ஃபோட்டோ வச்சுருக்காரு. அம்மா கிட்ட மாட்டினேன், அம்பிட்டு தான். ஆ நல்லா இருக்குல்ல போட்டி, நீ எதையாவது சொல்லிட்டு இருக்காத. நல்லாதான் இருக்கு. சரி சரி, நீ பேசு, நான் கிளம்புறேன். ஐயோ, அம்மா வந்தாலும் வந்துடும், நீ நில்லு, நான் அப்படியே பேசுகிறேன். எஸ் சாமி, நீங்கள் பேசுகிறத நான் ஒட்டு கேட்கவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ பேசு. பரவாயில்ல, இன்னைக்கு நான் ஸ்பீக்கர்லேயே பேசுகிறேன். கேட்டா என் தங்கச்சி பக்கத்தில் இருக்கான்னு சொல்கிறேன். நாளைக்கு நான் தனியாக பேசுகிறேன், சரியா? இதுவும் நல்லா தான் இருக்கு. சரி சரி, பேசி தொலை. ஹலோ, ஏய் பேசுடி. உனக்காக தான் நீ பேசுவேன்னு இம்பட்டு நேரம் காத்திருக்கேன். ஏய் வாயை திறந்து பேசு. ஏன் இப்படி மௌனமா இருக்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபோனு என் தங்கச்சி கொண்டாந்து கொடுத்தா, அதான் சொல்லலான்னு ஃபோன் பண்ணேன். நான் நல்லா இருக்கேன். நீ சாப்பிட்டியா? ஃபோனில் நம்ம ஃபோட்டோ இருந்துச்சு, பாத்தியா? சாப்பிட்டேன், பார்த்தேன். அதுதான் ஸ்க்ரீன் சேவராக வச்சுருக்கேன். ஃபோட்டோ நல்லா இருக்கு. அம்மா, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? தயிர் சாதம் சாப்பிட்டேன். நீ என்ன சாப்பிட்ட? நானும் தயிர் சாதம் தான் சாப்பிட்டேன். உங்கள் வீட்டில் என்ன இன்னைக்கு தயிர் சாதமா? எங்க வீட்டில் என்னைக்கு தயிர் சாதம் பண்ணியிருக்காங்க? எங்க வீட்டில் சான்ஸே இல்லை தயிர் சாதத்துக்கெல்லாம். நான் வெளியே போய் சாப்பிட்டேன். எதுக்காகங்க வெளியே போய் சாப்பிட்டீங்க? வீட்டிலே சாப்பிட்ருக்க வேண்டியதானே? வீட்டில் யார் எனக்கு தயிர் சாதம் செஞ்சு தர்றா? நீ வந்த பிறகு செஞ்சு தருவ. அது வரைக்கும் நான் வெளியே சாப்பிட்டுக்கலான்னு முடிவு பண்ணேன். ஏன் இப்படி கேட்குற? ஏங்க இப்படி பண்ணுறீங்க? எனக்காக தானே நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாம வெளியே போய் சாப்பிட்ருக்கீங்க. ஏங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் தான் உங்களை சாப்பிடுங்கன்னு சொன்னல. எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏய், இதுல என்ன கஷ்டம் இருக்கு? நான் இப்பவே பழகிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்புறம் ஈஸியா இருக்கும்ல, நீ என்ன செஞ்சு தந்தாலும் நான் சாப்பிட்றதுக்கு. இங்க பாரு, உனக்காக இல்ல, இது நமக்காக. நீ அப்படிலாம் நினைக்காத என்ன? ஏங்க என்னால் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படணுமா? எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. எனக்காக இப்போவே விட்டு கொடுக்க ஆரம்பிச்சு இன்னும் என்னெல்லாம் விட்டு கொடுக்க போகிறீங்களோ தெரியல. ஏய் லூசு, ஏன் அப்படியெல்லாம் நினைக்கிற? எனக்கு ஒன்ன பிடிச்சிருக்கு. உனக்காக இதை கூட நான் விட்டு கொடுக்க கூடாதா? இங்க பாரு, நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் எப்பவும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. உனக்காக நான் என்னன்னாலும் பண்ணுவேன். நீ சும்மா இதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காத. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்ப பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் வெயில் அலையாதீங்க, சரியா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ சும்மா என்ன நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்காத. நான் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, அங்க போலான்னு இருக்கேன். அதான் கிளம்பிட்டு இருந்தேன். ஆல் தி பெஸ்ட்டுங்க. பார்த்து கவனமாக இருங்க, சரியா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எப்போ என்னை பார்க்க வருவ? உன்னை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. உன் ஃபோட்டோவை அடிக்கடி எடுத்து பார்த்துக்கிறேன். என்னமோ தெரியல, உன்னை விட்டுட்டு இருக்கவே முடியல. உன் ஞாபகமாகவே இருக்கு. எனக்கு தான் ஆசையாக இருக்குது. என்ன செய்கிறது? போங்க, நேற்று தானே பார்த்தீங்க. அடிக்கடி வந்தா என்னால் என் தங்கச்சிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயமாக இருக்குது. யாராவது பார்த்து எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். எங்கள் அம்மா உண்டு இல்லைன்னு ஆக்கிரும். என் தங்கச்சியை காலேஜ் கூட போக விடாது.
அவளுக்காக கொஞ்சம் தள்ளியே இருப்போம் சரியா? நேரம் கிடைக்கிறப்ப நானே உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன், அப்போ வாங்க. சரிம்மா, சும்மா தேவையில்லாம கவலைப்படாத. எல்லாம் நல்லதே நடக்கும்னு நினச்சிக்குவோம். நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு நான் இருக்கேன். உன் தங்கச்சிக்கு படிப்பு முடியட்டும். அது வரைக்கும் நாம் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். தேங்க்ஸுங்க. நீங்கள் என்னை புரிஞ்சுக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நானும் எல்லா நேரமும் உங்களை பார்க்க வர வேண்டாம், தேவைப்படுறப்ப மட்டும் பார்க்க வரலான்னு நினச்சிருக்கேன். ஏங்க ஜாக்கிரதையாக இருங்க, கவனமாக இருங்க. தினம் வெளியே சாப்பிட்டீங்கன்னா உடம்பு வம்பா போயிடும். நான் வேணா ஏதாவது செஞ்சு உங்களுக்கு கொண்டு வந்து தரவா? ஓ, நீ கொண்டாந்து தந்தா நல்லா தான் இருக்கும். உன் கையால் சாப்பிடணுன்னு தான் அத்தனுக்கு ஆசையாக இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது? இங்கே பாரு, சும்மா கவலைப்படாத. நான் வீட்டில் இருக்கிற நேரம் நானே குக் பண்ணிக்கிறேன், சரியா? சரிங்க, வச்சிருங்க. பார்த்து போயிட்டு வாங்க. நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன், சரியா? என்னக்கா இப்படி பயந்து பயந்து பேசுகிற? பக்கத்தில் நின்று ஒட்டி கேட்டுட்டே இருந்தா எப்படி பேசுகிறதா? அடிப்பாவி, இப்போ தானே நில்லுன்னு சொன்னேன், பின்ன நான் ஒட்டு கேட்குறேங்கிற? சும்மா சொன்னேன். அதெல்லாம் சரி, என் செல்லக்கல்ல முதல்ல போய் எனக்கு ஒரு காஃபி போட்டுட்டு வா. இங்கே பாரு, என்னை பற்றியெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். என்னெல்லாம் ஒன்றும் அம்மா காலேஜை விட்டு நிறுத்தினாலும் நான் கேட்காம படிச்சுக்குவேன். நீ உன் வேலையை மட்டும் பாருங்க, சரியா? சீக்கிரமா உங்களுக்கு கல்யாணத்தை எடுக்கணும். அது எங்களுக்கு தெரியும். முதல்ல போய் முகத்தெல்லாம் கழுவிட்டு வா, நான் காஃபியை போட்டு எடுத்துகிட்டு வரேன். தேங்க்ஸ்க்கா. சரி, மொபைலை பாக்ஸில் வச்சு கட்டில் கடியில் உள்ளே வச்சுட்டு போகிறேன், சரியா? சரி சரி, பத்திரமா வச்சுக்க. சரி டி,